வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட 3 வருடம் இந்த உலகத்திலே மனிதர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தினுடைய இறுதி காலத்திலே அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமை நோக்கி சென்றார். அங்கே எருசலேமை நோக்கி அவர் செல்லுகையில் தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்ட சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே நாம் இவற்றை குறித்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அதோடு கூட அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒரு தலைவனாக இருந்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் வழி நடந்து செல்லுகிறார். சாதாரணமாக அவர்களோடு கூட உரையாடும் பொழுது அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து அவர்களிடத்திலே பேசிக்கொண்டே செல்வார், சமமாக நடந்து செல்வார்கள். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்தார் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், அவர்களுக்கு அங்கே ஒரு திகைப்பு ஏற்படுகிறது. அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சேவையினுடைய கடைசி காலத்திலே அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு மனிதனும் மரணத்தை பற்றி பேசுவதை அவன் விரும்புவதில்லை. குறிப்பாக எந்த ஒரு தலைவனும் மரணத்தை பற்றி பேசுவதில்லை. தான் உயிரோடு இருப்பதை குறித்தும் இன்னும் அதிகமாக மக்களுக்கு சேவை செய்வதை குறித்துமே அவர் பேசி கொண்டிருப்பார். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மிக தைரியமாக அவர்களுக்கு முன்பதாக சென்று தன்னுடைய மரணத்தை அறிவிக்கின்றார். தன்னுடைய மரணத்தை அறிவித்த ஒரே தலைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை குறித்து பாருங்கள், தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். மறுபடியும் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இந்த காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பொருள். தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை, அதாவது எந்த ஒரு தலைவனும் தனக்கு இன்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் தேவகுமாரனாக இருந்தபடினால், தேவனாக இருந்தபடினாலே தனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு கூறினார். அவர் சொல்வதை கேளுங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாருடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எருசலேமுக்கு அவர் போகின்றார். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புவிக்கப்படுவார் என்று சொல்கிறார். அங்கே உள்ள மத தலைவர்களிடத்திலே தான் ஒப்புவிக்கப்பட போவதை குறித்து அவர் பேசுகின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது மனுஷகுமாரன் என்ற ஒரு தலைப்பிலே தன்னை அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே உள்ள வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அதிகமாக மக்கள் அவரை பின்தொடரும் பொழுது நம்மை மக்கள் பின்தொடர மாட்டார்கள், நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பெருமையெல்லாம் அழிந்துவிடும், ரோமர்கள் நம்முடைய இடத்தை அவர்கள் இன்னுமாக
மாற்றி போடுவார்கள் என்று நினைத்து இந்த ஒரு மனிதன் தேவன் என்று தன்னை அழித்துக் கொள்கிற மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொலை களத்தை நோக்கி அவர் செல்கிறதை பார்க்கின்றோம். இது அவருடைய தைரியத்தை காட்டுகிறது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் மரணத்திற்கு பயப்படுவான், மரணத்தை விட்டு தப்பிச் செல்வதற்காக அவன் முயற்சி செல்வான். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம்? மரணத்திற்காக தன்னை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். இந்த மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள் என்பதை மிக தெளிவாக அவர் கூறுகிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த மக்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். பாருங்கள், அவருக்கு அவமானத்தை உண்டாக்கி அவருக்கு வேதனைகளை உண்டாக்கி அவரை கொலை செய்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி, அந்த கொலைக்களத்தை நோக்கி, சிலுவை நோக்கி அவர் தைரியமாக செல்லுகிற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இவ்வளவு தூரம் அவரை கொடுமைப்படுத்தி அவரை கொலை செய்தாலும் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை மட்டுமல்ல, தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் மிக தெளிவாக தெள்ள தெளிவாக நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை அந்த மக்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிறப்பை குறித்து மிக சரியாக சிறப்பாக சொல்ல முடியும், ஆனால் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய மரணத்தை தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். நான் மரிக்கப் போகிறேன் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அங்கே உள்ள மத தலைவர்கள் என்னை ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள், அந்த ரோமர்கள் என்னை சிலுவையிலே அடிப்பார்கள், என்னை கேவலப்படுத்துவார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டு இறுதியாக உறுதியாக நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இதுதான் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் இந்த நாளிலே நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக சென்றிருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிரோடு எழுந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, நமக்கு உயிரை கொடுப்பதற்காக, நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் மீட்கும் பொருளாக வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேகரை மீட்கும் பொருளாக, ஒரு நபரை அல்ல, 2 நபரை அல்ல, அநேகர் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய மீட்கும் பொருளாக, ஆங்கிலத்திலே ransom என்று சொல்வார்கள், அந்த ransom பொருளாக, மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், சில இடங்களிலே சண்டை நடக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரிடத்திலிருந்து ஒரு நபரை பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி பிடித்து கொண்டு வரும்பொழுது எங்களுடைய நிபந்தனைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் நான் இந்த நபரை விடுவித்து விடுவேன் என்று கூறுவார்கள். அந்த நபருக்கு பேர் தான் மீட்கும் பொருள். இப்படி அந்த நபரை அவர்கள் மீட்க வேண்டும் என்றால் அதற்காக அவர்கள் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். இவர்களுக்கு லாபம் வேண்டும் என்றால் அந்த மீட்கும் பொருள் மீட்கப்பட வேண்டும். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை பாவத்தில் இருந்தும் சாத்தானுடைய பிடியில் இருந்தும் அவனுடைய அடிமைத்துவத்தில் இருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக மாறினார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் மாறுவதற்காக, நம்மை மீட்பதற்காகத்தான் அவர் சிலுவையை நோக்கி பயணித்தார், அவமானத்தை சகித்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் செய்த மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய ஊழியமே பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அன்பான
சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் அனைவரும் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாளிலே நாம் எத்தனை பொய் சொல்லுகிறோம். நீங்கள் அதை கணக்கில் எடுத்து பார்த்தால் நாம் பாவிகள் என்பதை நம்மால் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. கடவுளுடைய பார்வையிலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்பதல்ல. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது போன்ற பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து பாவம் என்றே சொல்கிறார். இந்த பாவத்தை செய்கின்ற நாம், பாவிகளாகிய நாம், மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு பாத்திரவான்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்கும் பொருளாக மாறினார். நம்மை மீட்பதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஆனாலும் கூட 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் சொல்ல முடியும் என்ற நீங்கள் ஒரு கேள்வியை எங்கள் முன்பதாக வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்களே சாட்சிகள், எங்களை போன்ற மக்களே சாட்சிகள் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை அறிவிப்பவர்கள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை மொழிபெயர்த்தவர்கள், பிரசங்கித்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாக மரித்திருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதற்கும் இந்த உலகத்திலே பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வாழக்கூடிய மக்கள் அநேகம் உண்டு. இந்த உலகத்தின் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடுகிறதில்லை. இனி ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. இவருடைய வாழ்க்கை தான், இந்த மக்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். அநேக நோயாளிகளை அவர் குணமாக்குகின்றார். அநேகருடைய மன கிளேசங்களை அவர் நீக்குகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் அவரிடத்தில் பேசும் பொழுது, அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது நமக்கு அவர் தரக்கூடிய பதில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருந்து நமக்கு மன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நீங்கள் துக்கத்தோடு இருந்தாலும் சரி, துன்பத்தோடு இருந்தாலும் சரி, பாவத்திலே உழன்று கொண்டிருந்தாலும் சரி, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு வழி. ஆகையினால் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இதை கேளுங்கள். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த சுவிசேஷ புத்தகத்திலே இந்த ஒரு வாக்கியமானது ஒரு தங்க வாக்கியமாக இருக்கின்றது. அநேகரை மீட்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கின்றார். நீங்கள் ஜீவன் பெற வேண்டுமா? நித்திய ஜீவனை பெற வேண்டுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மில் அநேகர் இதை உணர்ந்திருக்க முடியும். அநேக நாட்களுக்கு பின்பாக நம்முடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் உடனடியாக மகிழ்ச்சியோடு நம்மை பார்த்த சந்தோஷத்தோடு கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். அதை கேட்ட உடனேயே நாம் அந்த கேள்வியினுடைய தன்மை உணர்ந்து கொள்ளாமல் உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவாக இருக்கும் என்றால், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுவோம். நாம் சில நேரங்களிலே நன்றாக இருந்தாலும் கூட நிச்சயமான உண்மை எதுவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளான இருதயத்திலே நம்முடைய உள்ளான மனதானது அது நன்றாக இல்லை என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, எவ்வளவு வலிகள் வேதனைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அங்கு காணப்படுகிறது. இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் எப்படி நன்றாக இருக்கக்கூடும் என்று சொல்ல முடியும்? என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பவர் யார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் அங்கு காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்று நாம் ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களாக, அந்த ஏக்கங்கள் எப்பொழுது தீரும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இந்நாளிலும் கூட அப்படி ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கலங்கி கொண்டும் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது எப்படி மாறினது, அதை மாற்றினது யார், எப்படி அதை மாற்றினார் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட நாங்கள் பேச இருக்கிறோம். நீங்கள் தயவாய் இந்த ஒரு செய்தியை கேட்கும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையும் கூட மாற்றுவதற்கு அவரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு மனிதரை குறித்து நாம் சிந்திப்பதற்கு ஏதுவாக யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 2 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னாரென்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். நாம் வாசித்த இந்த ஒரு வேத பகுதியிலே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகே அவன் வசித்து கொண்டிருந்தானாம். நாம் எல்லாருமே வீட்டில் வசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவனால் வீட்டிலே வசிக்க முடியாத ஒரு நிலையிலே அங்கு காணப்பட்டிருந்தான். குளத்திலே அவன் தங்கி கொண்டிருந்தான். குளத்தில் இருக்கக்கூடிய 5 மண்டபங்களிலே அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இவனும் தங்கி இருக்கக்கூடியவனாய் காணப்பட்டிருந்தான். அவனுடைய உண்மையான ஒரு நிலைமையை பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறவனாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். குடும்பத்தை விட்டு மாத்திரம் அவன் பிரிந்திருக்கவில்லை. அவனுடைய நோய்களை பாருங்கள். அவன் ஏறக்குறைய 38 வருடங்கள் அவன் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். 1 நாள் 2 நாள் வியாதியாக இருந்தாலே, நோயோடு கூட இருந்தாலே நாம் படுகிற கஷ்டங்கள் எவ்வளவு! நம்முடைய தேவைகளை
நம்முடைய அடிப்படை நமக்காக செய்ய வேண்டிய ஒரு தேவைகளை நாம் செய்ய முடியாதவர்களாய் காணப்படுவோம். ஆனால் அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது 38 வருடங்களாக வியாதியோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். நீண்ட நாட்கள் அவனுடைய கஷ்டங்கள் 1 நாள் 2 நாளுக்குரிய ஒரு கஷ்டங்கள் அல்ல, ஏறக்குறைய அவனுடைய ஆயுசு நாட்களிலே பாதிக்கும் மேலான ஒரு வருடங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வியாதியிலே கழித்துப்பட்டவனாக இருந்தான். அப்படியானால் அவனுடைய மனது எப்படியாக இருந்திருக்கும்? எப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்? எப்பொழுது எனக்கு சுகம் உண்டாகும்? எப்பொழுது நேற்றைய விட கொஞ்சம் குணமாக்குதல் என்று கிடைக்கும் என்று சொல்லி அவன் தன் வாழ்நாளிலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருந்தவனாய் காணப்பட்டிருந்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது என்ன? அவனுடைய நிலைமை என்ன? அவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அங்கு ஏமாற்றமாகவே முடிந்தது. அவன் சாதாரணமான ஒரு மனிதனாய் இல்லை, அவன் வியாதி உள்ளவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே பிரிவு இருந்தது. அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னை கொண்டு போய் குளத்தில் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னான். ஆனால் அவனை சுற்றி அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவனோடு கூட பாடுகளை அனுபவிக்கிற நோய்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் உதவி செய்ய மனமில்லை. அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அவனுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் கூட அவனுக்கு உதவி செய்வதற்கு மனமில்லை. ஒருவேளை 38 வருடங்களிலே, ஒரு ஆரம்ப வருடங்களிலே, ஆரம்ப நாட்களிலே, மாதங்களிலே வேண்டுமானால் அவனுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கக்கூடும். ஆனால் என்னதான் உறவாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உதவி செய்ய, அவனோடு நேரத்தை செலவழிக்க, அவனுடைய நன்மைக்காக அவனோடு கூட இருப்பதற்கு எந்த உறவுகளும் முன்வரவில்லை. அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம், என்னை கொண்டு போய் குளத்திலே விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, என் குடும்பத்திலிருந்தும் ஒருவரும் இல்லை, என்னோடு கூட இருந்து கஷ்டப்படுகிறவர்களும் கூட ஒருவரும் இல்லை. அவரோடு கூட இருந்து வியாதியோடு இருக்கக்கூடிய மக்களிலும் கூட சிலர் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய 38 வருட வேதனை நீங்கட்டும் என்று அவனுக்கு நலமான ஒன்றை நினைக்காமல், என்னுடைய வியாதி தீர வேண்டும், என்னுடைய நோய் தீர வேண்டும் என்று தன்னை குறித்து தன்னுடைய விடுதலைக்காக, தன்னுடைய ஒரு நன்மைக்காக, ஆரோக்கியத்திற்காக அவர்கள் முந்தி போய் குளத்தில் இறங்கி விடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் பொழுது அவனுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. எனக்கென்று யாரும் இல்லை, குளத்திலே முந்தி இறங்கினால் குணமாவேன், முந்தி போவதற்கு எனக்கு பலன் இல்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது அவன் படுத்த படுக்கையாய் கிடந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது அவனுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் செய்வதற்கான ஒரு வலிமை இல்லை, சரீரத்திலும் இல்லை, மனதிலும் இல்லாத ஒரு நிலைமையாக அவனுக்கு காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே, உதவியற்ற ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டிருந்தான். யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் அவன் காணப்பட்டிருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடைய என்னுடைய நிலையம் இதுவாகத்தான் இருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாகத்தான் கடந்து செல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாரை விட்டு? இவனைப் போல இவனுடைய குடும்பத்தை விட்டு அல்ல, நாம் தேவனை விட்டே பிரிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், நீங்களும் நானும் தேவனுக்கு எதிராக செய்த பாவத்து நிமித்தம் இந்த உலகத்திலே அவரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பாவமானது தேவனையும் உங்களையும் என்னையும் பிரித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இந்த உலகத்துக்குரியது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு பின்பாக வரக்கூடிய வாழ்க்கையிலும் கூட அந்த பாவமானது தேவனை விட்டு முடிவில்லாத நாட்கள் நம்மை பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. அவன் 38 வருடம் வியாதியோடு கூட இருந்தான். நாம்பளோ பிறந்தது முதற்கொண்டு பாவம் என்ற வியாதிக்குள்ளாக இருக்கிறோம். அந்த பாவம் என்ற வியாதியானது எப்படி அந்த மனிதனை குடும்பத்திலிருந்து பிரித்ததோ அதுபோல தேவனிடத்திலிருந்து உங்களையும் என்னையும் பிரித்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கப்புறம் அவனை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? அவனோடு கூட இருக்கிறவர்களும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை, அவனுடைய உறவுகளும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. நம்முடைய நிலைமையும் அதுதான். நம்முடைய பாவத்திலிருந்து, பாவம் என்ற அந்த நோயிலிருந்து நம்மை குணமாக்குவதற்கு நம்மாலும் முடியாது, மற்றவர்களாலும் முடியாது. அதை தான் இங்கே வாசிக்கிறோம். இவனே காப்பாற்றிக்கொள்ள, ஆரோக்கியமாக்கிக் கொள்ள இவனால் முடியவில்லை, கூட இருக்கிறவர்களுக்கும் முடியவில்லை. அவர்களும் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களாக இருந்தார்கள்.
அதே போலத்தான் நம்முடைய நிலைமையும். நம்முடைய பாவம் என்ற வியாதியிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஒரு வியாதிப்பட்ட மனிதன் படுக்கையாய் செயலற்று கிடந்ததைப் போல நாமும் பாவத்திற்கான தீர்வுக்காய் எந்த விதத்திலும் செயல்பட முடியாத நிலைமையிலே காணப்படுகிறோம். பாவத்துக்கான ஒரு பரிகாரமாய் பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் அந்த இரத்தத்தை சிந்துவதற்கு நம்மால் முடியாது. ஏனென்றால் நாம் தான் பாவ இரத்தமுடையவர்களாய் இருக்கிறோமே. நம் உடன் இருக்கிறவர்களாலும் முடியாது. அவர்களும் பாவம் செய்தவர்களாய் பாவ இரத்தத்தோடு காணப்படுகிறார்களே. நம்முடைய உறவுகளாலும் முடியாது. என்னதான் உறவுகள் அன்பு காண்பித்தாலும் கூட நம்முடைய பாவத்திற்காய் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்த அவர்களாலும் கூடாது. ஏனென்றால் அவர்களும் பாவம் செய்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியானால் அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. அவன் தனிமையிலே இருந்தான். நாமளும் அநேக வேளையிலே தனிமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிறோம் அல்லவா. அவன் உதவியற்றவனாக இருந்தான், அவன் நம்பிக்கையற்றவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையும் அதே பாதையிலே கடந்து போகிறது அல்லவா. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒரு வேளை இருக்கக்கூடும். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மோசமான மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கூட ஆண்டவர் நேசிக்கிறார். அவனையும் கூட தேவன் தேடி வந்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி. இயேசு அந்த குளத்தண்டை போவதற்கு எந்த காரணமும் இல்லை, நியாயமான காரணங்களும் தேவையில்லை. ஆனால் இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அந்த குளத்தண்டை அவர் சென்றார். அங்கு சென்று அந்த வியாதியுள்ள மனிதனை கண்டார். அவனிடத்திலே நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஏன் அதை கேட்கிறார் என்றால் அவன் குணமாக வேண்டுமென்று இயேசு விரும்பினவராக இருக்கிறார். அதனால் நீ குணமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த நாளிலும் கூட இவனைப் போலவே பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்தவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், உதவியற்றவர்களாய், பிரச்சனைகள், போராட்டங்கள், வலி வேதனைகளோடு தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய நம்மையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். தேடி வந்து இன்றும் கூட உங்களிடத்திலும் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து நீங்கள் குணமாக விரும்புகிறீர்களா? பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட விரும்புகிறீர்களா என்று அவர் உங்களை பார்த்தும் கூட அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் என்ன சொன்னான்? அவன் அநேக இயலாமையை தேவனிடத்தில் வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்தினோடு மட்டுமில்லாமல் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவன் கேட்டு இயேசுவுடைய வார்த்தையின் மீது நம்பி எழுந்து நடக்க முயற்சித்த பொழுது அவனுடைய வியாதி அவனை விட்டு நீங்கினது. இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பாடு மரணத்தை உங்களுக்காக நான் இரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததை நீங்கள் நம்பி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அநேக வியாதிகள் நீங்குவதற்கு அநேக செலவுகள் ஆகலாம். ஒரு கேன்சரோ அல்லது ஒரு விபத்துகளினால் உண்டாகக்கூடிய காயங்களோ ஆறுவதற்கு அநேக செலவுகள் ஏற்படலாம். ஆனால் பாவம் என்ற வியாதியானது அது நம்மை விட்டு நீங்குவதற்கு நாம் எந்த விதமான செலவுகளும் செய்ய வேண்டியது கிடையாது. இயேசுவை நம்பினால் மாத்திரம் போதும். நான் பாவம் செய்தவனாய் இருந்த பொழுது, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவனாய் இருந்த பொழுது, அந்த பிரிவை என்னை விட்டு நீக்கி என்னை தம்மோடு கூட சேர்த்து கொள்வதற்காக, பாவத்தின் தண்டனையாய் இருக்கக்கூடிய நரக ஆக்கினையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து என் பாவத்துக்கு பரிகாரமாக தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவிலே எனக்காய் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நீங்கள் முழு மனதோடு நம்புவீர்களானால் எந்த விதமான ஒரு செலவுமின்றி உங்களுடைய பாவமானது உங்களை விட்டு நீங்கி போகும். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வியாதிப்பட்டிருந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி எழுந்து நடந்தது போல நீங்களும் ஆண்டவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நம்பி நீங்கள் குணமாகுவதற்காக உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.